ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான கேக் மாதிரி தெரியலாம், பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்க நம்மளோட ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 kg கேக் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த கேக் ஸ்மாஷ்க்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து நமக்கு என்ன பர்பஸ்க்குன்னு நம்ம சொல்லிடுறது பெட்டர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஸ்மாஷ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு கொடுப்பாங்க. ப்ராபப்ளி லைக் அவங்க 1 year நினைக்கிறேன். ஸோ 1 year ஷூட் 1 yearக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஷூட்காக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி இதே கஸ்டமர் வந்து நமக்கு அவங்க பேபி ஷார்க்கு கேட்டிருந்தாங்க, அவங்க 6 months பேபியோட 6 monthsோட மைல் ஸ்டோன் கேட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து கேக் ஸ்மாஷ்க்கும் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் ஸ்மாஷ் கொடுக்கும்போது குழந்தை வந்து அப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். ஓகே, தெர் ஆர் சான்சஸ். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது வந்து ஜாஸ்தி கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் ரொம்ப மைல்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உள்ள எந்த க்ரஷஸ், அதாவது இப்போ ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இந்த மாதிரியான க்ரஷஸோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற எந்த ஒரு இதுவுமே வந்து உள்ள யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ரலைன் கேக்ஸ் இருக்கு இல்லையா, லைக் பட்டர்ஸ்காட்ச் கேக், அதில் வந்து உள்ள நட்ஸ் இருக்கும். ஸோ நட்ஸ் இருக்கிற மாதிரி கேக்கையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டால் கேக் வந்து அழகாக இருக்கும் சில டிசைனுக்கு. ஏன்னா ஆக்சுவலி என்கிட்ட இந்த கேக் வந்து ஆக்சுவலாக டால் கேக் தான். அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இட் வாஸ் டால் கேக். பட் நான் கிளியராக சொல்லிட்டேன், டால் கேக்குக்கு வந்து நம்ம உள்ள சப்போர்ட்காக டவல்ஸ் இல்லை மினிமம் ஒரு ஸ்ட்ராஸ் ஆகுது, நம்ம 3-4 ஸ்ட்ராஸ் ஆகுது நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டி வரும். குழந்தை வந்து லைக் திடீர்னு மூஞ்சிய லைக் ஸ்மாஷ்க்கு கேக் மேலே வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, குமிஞ்சு அந்த மாதிரி வச்சுச்சுன்னா அது கண்ணில் குத்துறதுக்கோ இல்லை அந்த மாதிரி சான்சஸ் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லிட்டேன், நான் வந்து பிளெயின் அண்ட் ஃப்ளாட் கேக் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அதுதான் பெட்டர். அண்ட் ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் வெனிலா ஃப்ளேவர். ஸோ இதுதான் வந்து பிளெயினாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதுவும் ஹர்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி போகிறது தான் வந்து பெட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் கேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது குழந்தைக்குன்ட்டு இல்லை, நம்ம பெரியவங்களுக்கு கேக் ஸ்மாஷ் பண்ணுறீங்கனாலும் சில விஷயங்கள் நம்ம கன்சிடரேஷன் கொண்டு வரணும். சொன்ன மாதிரி அந்த டோவல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் இந்த லைக் நட்ஸ் மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். பட் ஃப்ளேவர்ஸ் இஸ் ஓகே, கலர் இஸ் ஓகே. பிகாஸ் கொஞ்சம் இப்போ அடல்ட்டுக்கு நம்ம பண்ணும்போது அதெல்லாம் நம்ம எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த பர்பஸ்க்கும் சொல்கிறோமோ, நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணாலும் சரி, ஸோ எப்போவுமே வந்து ஜஸ்ட் ஹோல்ட் இன் மைண்ட் நம்ம என்ன பர்பஸ்ன்னு அந்த கன்சர்ன் பேக்கர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லிடணும். இல்லை ஸ்டோர்னா அந்த ஷாப்லேயே சொல்லிடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒயிட், பிங்க் அண்ட் வயலட் இந்த கலர் காம்பினேஷனில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப மைல்டாக லைக் அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப க்ரீம் கலர் போட வேணாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பட் இந்த டிசைன் வந்து டால் கேக்குக்கு சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் இருந்ததுனால நாம் வந்து இந்த ஸ்மால் லைக் நார்மல் கேக்லேயே வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு மெயின் பாயிண்ட், இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரியான எந்த விஷயமும் அதில் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பால்ஸ், ஃபாக்ஸ் பால்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் எதுவும் ப்ளேஸ் பண்ண வேணாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது கண்ணில் அந்த அதை எடுத்து உள்ளே வந்து ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து உள்ள ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து கண்ணில் போக் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சராக போயிடும். ஸோ அதனால் அதையும் நம்ம எல்லாம் அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக டிசைன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் கூட குட்டியாக 2 ஃபாண்டன்ட் பட்டர்ஃப்ளைஸ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அது வந்து நம்ம லைக் இட்ஸ் நார்மல் சுகர் பேஸ்ட்டு எடிபிள் தான். ஸோ அதனால் நான் வந்து அது மட்டும் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமேல ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மேலே வந்து ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட போகிறதில்ல, எந்த டெக்கரேஷனும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக வந்து 2 கலர்ஸையும் மாற்றி மாற்றி கொடுத்து லைட்டாக நான் ஸ்மச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேக் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ என்ன ஒகேஷனுங்கிறது முக்கியம். அண்ட் நீங்கள் ஸ்மாஷ் கேக்ஸ்னால் நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் வந்து நீங்கள் அந்த ஆர்டரை வந்து அஸ் அ பேக்கராக இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அந்த மாதிரி கொடுங்க. அண்ட் சப்போஸ் இஃப் யூர் கஸ்டமர் நீங்களும் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை உங்கள் பேக்கர்கிட்ட சொல்லி
நீங்கள் வந்து ஆர்டராக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் வந்து மெயினாக சொல்லுவேன். ஸோ இங்கே நான் வந்து ரொம்ப பிளெயினாக அந்த டிசைன் மாதிரி தான் கொடுத்து கலர்லேயே இந்த டிசைனை கொடுத்து ஒரு பேலட் நைஃப் டிசைன் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக நமக்கு பார்க்குறக்கும் எலிகெண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஃபோட்டோ ஷூட்டுக்கும் நம்ம வந்து எலிகெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இது போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் கேக்ஸ் வேணும் டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்க்குனா நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் இது எல்லாமே வந்து ஒன்லி கோயம்புத்தூரில் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் இது வந்து என்னோட ஃபஸ்ட் கேக் ஸ்மாஷ் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஒரு கேக் ஸ்மாஷ் கேக் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இது செகண்டோ தேர்டோ கேக் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒகேஷன்ஸ்க்கு மறக்காமல் நம்மகிட்ட ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.